மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும், அதிமுக கூட்டணி 87 110 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 10 12 தொகுதிகளை வெல்லும் என்றும், பிற கட்சிகள் எந்த தொகுதியும் வெல்லாமல் இருக்கலாம் அல்லது 6 தொகுதிகள் வரை வெல்வதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது. தெரியலையே. முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. டேய் டிவிக்கே தம்பிகளா, ஒண்ணுமே கவலைப்படாதீங்கடா. உங்க அண்ணன் தாண்டா சிஎம். திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு உங்க அண்ணனை சட்டசபையில இறக்கி வச்சுட்டு முதல் கையெழுத்தா டிஎம்கேவை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கிடலாண்டி தங்க குட்டி. அது வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு 4 days சும்மா ரெடி. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தவசி விருமாண்டி சீனிச்சாமி சின்ன பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? பேசாத நீ. சத்தம் போட்டாங்க. அப்படி என்ன உனக்கு பேச வேண்டி கிடக்கு? என்ன இதுன்னு பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க? எக்ஸிட் போல் அப்படின்ற பேர்ல இந்த டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் இந்த எக்ஸிட் போலயாச்சும் நம்ம ஜெயிச்ச மாதிரி காமிச்சு நம்ம மனசை தேத்திப்போம் அப்படின்னு எந்தெந்த நியூஸ் சேனல் யூடியூப் சேனல்ல வேலைக்கு போனாங்களோ அந்த யூடியூப் சேனல்ல மட்டும் டிஎம்கே 125 to 145 150 to 160 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு எதையுமே நம்பாதீங்க. லோக்கல் நியூஸ் சேனல், லோக்கல் யூடியூப் சேனல் எவனையும் நம்பாதீங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தேர் இன்டு தி மார்க்கெட் சின்ஸ் ஃப்ரம் 1988. அவங்க எடுத்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எப்பயுமே. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனரான பிரதீப் குப்தா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி 401 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தார். பாஜக அபார வெற்றி பெறும் என்று அவர் கணித்திருந்த அந்த தேர்தல் கணிப்பானது தவிடுபொடியான நிலையில் அவர் நேரலையிலேயே கதறி அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தேர் இன்டு தி மார்க்கெட் சின்ஸ் ஃப்ரம் 1988. ஆல்தான் ஏய் வத்த பைத்தியக்கார கூதி. அவங்க இந்த வாட்டி 2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷனோட சர்வேவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, அதை வேணா நம்ம நம்பலாம். நேரலையிலேயே கண்ணீர் விட்டு அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. எக்ஸிட் போல் அப்படினாலே நம்ம வந்து 100% அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க ரெப்யூட்டடான ஒரு டேட்டா இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. சோ இவங்களோட பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, சர்வே எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு 98 to 120 சிங்களா. இத்தனை அலைன்ஸே இல்ல, கூட்டணியே இல்ல. ஆனா திமுக 75 வருஷம் கட்சி எவ்வளவு கூட்டணி கணக்கே இல்ல போல, 20 மேல இருக்கு போல. அப்படி இருக்கும்போது நம்ம சிங்களா 98 to 128 38 14 எவ்வளவு கூட்டினாலும் வர மாட்டேங்குது. என்ன பண்றது தெரியல. என்னடா அதுக்குள்ள தலையில துண்ட போட்ட? ஏய் நீயா? எவ்வளவு கூட்டினாலும் வர மாட்டேங்குதா ரிசல்ட்? இவ்வளவுதானே? என்ன உனக்கு மட்டும் அதிகமா காட்டுது? இதாண்டா உண்மை, அது டூப்ளிகேட். அப்படியா? இனிமே நம்ம அண்ணன் தான். அப்ப நம்ம அண்ணன் தான். சூப்பர். நான் ரெடி, நீங்க ரெடியா? இனிமேல் எப்பயுமே நாங்க தான்டா.
ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த மொட்டை டிவிக்கு எதனா ஓட்டு போட்டேன்னு சொன்னா இந்த வரேன் மொட்டை எக்ஸிட் போல பார்த்து கட்சி மாறிட்டானா? எனக்கே சிரிப்பா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்க எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்தேன். அதுல ஒன்னு டிஎம்கேக்கு நிறைய சீட்டு போகும், இல்ல ஏடிஎம்கேக்கு நிறைய சீட்டு போகும் அப்படின்னு ரிசல்ட் இருந்தது. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் டிஃபரெண்டா டிவிகேக்கு நிறைய சீட் போட்டிருந்தான். சரி யார்டா இவன் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு நேம் இருந்தது. சரி இவன் யாருன்னு சொல்லிட்டு கூகுள்ல தேடி பார்க்கலான்னு பார்த்தா விஜய் அரசியலுக்கு வந்த புதுசுல விஜய் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அவரை இன்டர்வியூ எடுத்து ஒரு சேனல் போட்டாங்கல்ல இந்தியா டுடேன்னு. அவங்க தான் ஆக்சிஸ் மை இந்தியான்ற பேர்ல மறு வச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன வைக்கா இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரியா இருக்கா, இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? தாவேகாவை பொறுத்தவரை 16 முதல் 28 மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 122 132 தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. தோத்துட்டாங்க. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போது என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானடா இருக்கேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா கஷ்டப்படுமா இல்லையா? ஆனா லூசு பையில என் மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சி பாரு எரிச்சலாக்கா. ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல பாடி செத்துருச்சு. உடனே எப்படி தெரியுமா நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் எல்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். செய் அது நன்றே செய், அது இன்னே செய். மூதேவிகளா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். யாரு வந்தானா யாரு போனா உனக்கென்னாங்க? பிள்ளைய மருந்து சாவடிப்பானா? ஆளு மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, ஆளு மூஞ்சி மோரக்கட்டை. விஜய் முதல்வர் ஆகட்டான்னா செத்து போறோம்னா செத்து தொலையட்டும்னு நான் சொல்றேன். அவன் 18 வயசா இருந்தாலும் சரி, 58 வயசா இருந்தாலும் சரி, எதுக்கு சாகணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்கு விடுதலை போராட்ட காலத்தில் வெள்ளக்காரனை ஏற்று போரிட்டப்போ அவன் போய் உயிரை கொடுத்து நெஞ்சில் குண்டை வாங்கிட்டு செத்தவனை வந்து நம்ம பாராட்டலாம், செலவைக்கலாம். இதை மாதிரி எதிர்த்து அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிர்த்து நிக்கணும்னு. ஒரு நடிகை முதல்வர் ஆகலான்னு நான் செத்து போயிடுவேன், நீ மிரட்டுறதே கேவலம். இதுல நீ செத்தா நாங்களாம் வருத்தப்படுவோம் நினைச்சிட்டு இருக்க. அந்த பயில செத்து தொலைக்கட்டும்ங்கிறேன் நான். நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. அவ்வளவு அறிவிலிகள் பேதைகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. நம்ம தமிழகம் எல்லாம் படிச்சிருச்சு, அறிவார்ந்த சமூகம், சிந்திக்கிற சமூகம், உணர்வுபூர்வமா சிந்திக்கிற சமூகன்றதும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு ரொம்ப எமோஷனல் திங்கர்ஸ் நம்ம தமிழ். அதை கொஞ்சம் பரவாயில்ல, அது ஆக்கப்பூர்வமான உணர்வா இருந்தா பரவாயில்ல. இப்போ மொழி போராட்டத்துல உணர்ச்சி பூர்வமா போய் ஒருத்தன் நின்னா தண்டவாளத்துல தலையை கொடுத்தான் போது வலிக்குது, வேதனையா இருக்கு, அது தவறுன்னு தெரியுது. ஆனா அதற்கு ஒரு நீதி நியாயம் இருந்தது. இல்ல மொழிக்காக நின்னா, கலாச்சாரத்தை எதிர்க்க வந்தவங்களை நின்னான்லாம், பண்பாடை எதிர்க்க வந்தாங்கன்னு சொல்லலாம். நடிகர் முதல்வர் ஆகல, தோத்து போனாரு இதெல்லாம் சொல்லி அவனா செத்தானா, நீ செத்து தொலைன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். சாவு ஐயோ கடலையே கவுத்துட்டானுங்களே. ஐயோ நீங்களே பண்ணிட்டானே அண்ணா. உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நீங்க நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா படத்துல நடிக்க மாட்டாரு. அதனால இந்த 200 கோடி 500 கோடி இந்த பீலா கதையெல்லாம் இனிமே கேட்க வேண்டி இருக்காது. எனக்கே சிரிப்பா இருக்கு.
ரெண்டாவது, ஐடி ஒர்க்கர்ஸ் மாதிரி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருக்குமே நிரந்தரமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். தொடாமல் நான் மலர்ந்தே சகல யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. மூணாவது, சட்டசபைக்கு கூட போக வேண்டிய கஷ்டம் இருக்காது. எல்லாத்தையும் எக்ஸ்தல ஸ்பேஸ்லயே நடத்தி முடிச்சிடலாம். ஏ ஓஹோ, நான் கேக்குற கேள்வி முதல்ல பதில் சொல்லு. ஓஹோ, படிப்பறிவே இல்லாத நீங்க எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. இடையில புதுசா நிறைய கெட்ட வார்த்தைகளும் கத்துக்கலாம். கண்டா புண்டானே அங்க போடுறா சுண்ணு. ஆளு புண்டா நான் தான் கிடைச்சனா சுண்ணு போடுறாங்க. ஆளு புண்டையா பாரு. நாலாவது, லாட்டரி சீட் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும். ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில மாமனார் சொத்து மருமகனுக்கே அப்படிங்கிற புது சட்டமுமே ஏற்றப்படும். இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. சரி ஓகே ப்ரோ, அப்போ டிவிக்குன்னு ஒரு கட்சி இருக்கு. காட்டுல சிங்கம் புலி சண்டைக்கு நடுவுல அணிலாம் எதுக்கு ப்ரோ? கொஞ்சம் பாரு. தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இது எல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களோட ஸ்டாலின். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண். உங்கள் கனவை சொல்லுங்கள். பாஷா மாணிக் பாஷா.